இலங்கை பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி இந்தியா திரும்பினார். அவரது இலங்கை பயணம் குறித்த ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை தற்போது பார்க்கலாம். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் அழைப்பின் பேரில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றிருந்தார். அனுராதபுரத்தில் உள்ள ஜெயஸ்ரீ மகாபோதியில் வழிபாடு மேற்கொண்ட அவர் மாஹோ ஓமந்தை இடையேயான மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதைக்கான பணிகளை இலங்கை அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்தார். மாஹோ முதல் அனுராதபுரம் வரையிலான தொகுதிக்குரிய நவீன சமிக்கை கட்டமைப்பு மற்றும் தொலைத்தொடர்பு பொறிமுறையினை ஸ்தாபித்தல் உள்ளிட்ட சமிக்கை தொகுதி திட்டமும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கை மற்றும் இந்தியாவிற்கு இடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் பிரதமரின் பயணம் அமைந்துள்ளது. 4வது அரசுமுறை பயணமாக இலங்கைக்கு சென்ற பிரதமரால் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார, கலாச்சார மற்றும் வரலாற்று உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இரு நாடுகளுக்கு இடையிலான பன்முக ஒத்துழைப்புகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. அயலவருக்கு முதலிடம் என்ற இந்திய வெளியுறவுக் கொள்கையின் வெளிப்பாடாக ராஜதந்திர விவகாரங்களில் இலங்கைக்கு சிறப்பிடம் உண்டு என்பதையும் அவரது பயணம் உறுதி செய்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் முக்கியமாக பல்வேறு எதிர்கால ஒத்துழைப்புகளுக்கு உடன்பாடுகளை எட்டக்கூடியதாக அமைந்ததுடன் இந்த ஒத்துழைப்புகளின் வெற்றிகரமான பலன்களை இலங்கை மக்கள் விரைவில் அனுபவிக்க முடியும் என்ற நம்பிக்கை உருவாகியுள்ளது. இலங்கையின் புதிய அரசாங்கத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பயணம் இந்திய இலங்கை உறவில் நெருக்கத்தை உருவாக்கும் ஒரு புதிய மைல்கல் என்றால் அது மிகையாகாது.